जय गुरुदेव. जय गुरुदेव. सौख्यமா இருக்கீங்களா? जय गुरुदेव. जय गुरुदेव सर. जय गुरुदेव. சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பாக்குறது. இப்பதான் பாலாஜியும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். जय गुरुदेव. So nice to be amidst you all that. And இன்னைக்கு நம்ம நிவி இருக்காளோ, நிவியோட பர்த்டே இன்னைக்கு. பாத்தியா பாரு, பிரைட்டா இருக்கா பாரு, அப்படியே ரேடியன்ட் லைக் a diamond. சரி அருண், நாம வாழிய வாழிய பாடலாம். ஓ பாடிட்டீங்களா? தட்ஸ் வெரி ஃபைன், வெரி குட். That's a good thing. Grand opening. Good, good, good. சரி, coming to the knowledge point. இன்னைக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு டாக்டர், ரொம்ப சின்சியர் டாக்டர். எந்த பேஷண்ட் எப்ப போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், ரொம்ப சின்சியர் அட்டெண்ட் பண்ணுவார். an young man devoting all his life and time for the health and benefit of the public around. ஃபீஸ்ல 5 ரூபாய் டாக்டர், அதிகமா வாங்க மாட்டார், எங்க கூட்டாலும் போவார். அந்த ஊர்ல அவ்வளவு நல்ல பேர். அவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்லுவார், எத்தனையோ பேர் அட்டெண்ட் பண்ற, எவ்வளவுக்கு பண்ற, எத்தனையோ பேர் என் மேல அன்பு பாராட்டுறா, இருந்தாலும் எனக்கு வந்து சாவுன்னா பயமா இருக்கு. ஒரு பேஷண்ட் இறக்குறச்சி, ஒரு யாரோ இறந்து போனா என் நெஞ்சு படப்படான்னு அடிச்சுக்கிறது, என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குடா. இது யாருக்கும் தெரியாது, வெளியேதான் நான் தைரியசாலி மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க, எனக்கு என்னவோ அந்த பயமா இருக்குடா அப்படிங்கிற. அந்த பையன் சொல்றான், இது எல்லாருக்கும் சகஜம் தானடா, உனக்கு மட்டும் என்னடா அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றான். இல்லடா அப்படி கிடையாது, என்னவோ தெரியல, அது ஒரு பெரிய பிளாக்கா இருக்கு எனக்கு அப்படிங்கிற. அப்பா இதுக்கெல்லாம் எனக்கு விடை தெரியாது, எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், ஜென் மாஸ்டர், கியூசோடான்னு பேர், அவர் பேர். அவர்கிட்ட போய்கிட்ட அவர்கிட்ட விடையே எதுக்குமே எல்லாத்தையும் சொல்லுவார், நல்லா கைட் பண்ணுவார். அவர் என்ன சொல்ல போற எனக்கு தெரியாது, போய் கேட்கலாம் வா அப்படியே. அவங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், நானே மெடிக்கல் டாக்டரா இருக்கேன், இதை பத்தி அவருக்கு என்ன தெரியும், அப்படி சொல்லாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் உண்டு, பணியோட போய் கேட்கலாம் அப்படின்னுட்டு போறாங்க 2 பேரும். அந்த மாஸ்டர் இவனை பார்த்தோம், நேடா வாடா இங்க ரொம்ப நாளா காணாம போயிட்டு, வா ஒழுங்கா சாதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நீ பண்ணிட்டு இருக்க மாஸ்டர், பின்ன என்ன காணாம போயிட்ட, திட்டி யார் இது புதுசா இருக்கானேன்றப்ப, ரொம்ப சின்சியர் டாக்டர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர் இவருக்கு, எல்லாரும் ஏழைகளுக்கெல்லாம் எங்க பார்த்து செய்வார், பார்த்தாலே தெரியுது, வெரி குட் அப்படிங்கிறப்ப, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற. இல்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றப்ப, வா உட்கார் சடம் அப்படிங்கிறப்ப, இவன் முதல்ல ஆரம்பிப்பான், பேஷண்ட் நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்போ அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், ஒருத்தருடைய ஆரோக்கியத்திலேயோ, ஒருத்தருடைய நலனில், உடல் நலனில், உள்ள நலனில் உனக்கு அக்கறை இருந்தால் அந்த தெய்வம் உன்னை காப்பாற்று. When you focus on the health aspect, on the thoughts aspect, and on the feelings aspect of others for well-being, you are get assured, you are already taken care. The grace will flow. அப்படி சொல்லிட்டு போயிட்டு வாம்பார். இவருக்கு என்னடா நம்ம கேட்க வந்ததை கேட்கலையே, இவரு என்னடா போயிட்டு வாங்குறாருன்ட்டு ஜென் மாஸ்டர் கிட்ட அவ்வளவுதான், ஒரு வார்த்தை சொன்னாலும் கேட்டு கம்முன்னு வர வேண்டியதுதான். You have to harp upon it. You have to think about it. நிதித்தியாசனம் பண்ணணும். That's a very Zen Buddhism. என்ன ஒரு கை ஓசை அப்படி நிறுத்திடுவார் மாஸ்டர். திங்க் அபவுட் இட் அனுப்பிடுவார். ஒரு கை ஓசை என்ன, இதெல்லாம் நிறைய இருக்கு, பேசிதான் போகலாம். அப்படி மற்றவ நலனில் நீ அக்கறை இருக்கச்சே, நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா அப்படி சொல்லிடுறாரு. இவனும் வேற வார்த்தை கேட்கல. அந்த ஃப்ரெண்டு வந்து கைப்பிடிச்சே வாட மாஸ்டர் சொல்லிட்டாரு, போலாம், இது மேல அவர் பேச மாட்டாருன்ட்டு கூட்டு வந்தோம். இவர் வீட்டுக்கு வர்ற அப்படி இந்த டாக்டர் மறுபடியும் தினசரி கர்மாலாம் பத்தினுடைய வேலையெல்லாம் பண்ணிட்டு ராத்திரி தூங்குறச்சே, நம்ம கேட்க போறது என்ன, இந்த மாஸ்டர் சொன்னது என்ன, ஏற்கனவே இது நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் நானு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்த முறை போறேன், ஃப்ரெண்ட் இல்லாம நான் தனியா போறேன். என்னப்பா எப்படி இருக்கா, வா உட்கார், பேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா, குருஜி உங்க அருள நன்னா இருக்காங்க, நான் நல்லா பண்றேன், நான் ஏதோ உங்களை கேட்க வந்தேன், பேஷண்ட் நல்லா பாத்துக்கிறேன்ல, அவங்களுக்கு சந்தோஷம் வருது இல்ல, ஆரோக்கியம் வருது இல்ல, உண்மையில அன்பு காட்டுறாங்க இல்ல, போயிட்டு வா அப்படின்ற. இவன் வேற பேச்சு பேச முடியல, திரும்பி வந்துடுறான்.
என்னடா நம்ம பேச கூட விட மாட்டேங்கிறாரு, என்னடா மாஸ்டர் இவரு, எனக்குன்னு ஒரு டவுட் இருந்துச்சு, தீர்த்துல வைக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி 3-4 முறை நடக்குது. 5வது முறை போயிட்டு வா சொல்றப்ப போறதுல உட்கார்ந்துட்டே இருக்கான். அப்போ அவர் சொல்லுவார், ஓபன் த கேட்லெஸ் கேட், ஓபன் த கேட்லெஸ் கேட் அப்படின்னு நிறுத்திடுவார். ஹார்ப் அப்பான் இட், திங்க் அபவுட் இட், கெட் லாஸ்ட், கெட் அவுட் அப்படி திட்டி அனுப்பிச்சிடுவார். இவன் மூஞ்சி சின்னதாயிடும். என்னடா நான் ஒண்ணு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு, போடா நேரா ஃப்ரெண்டு கிட்ட வருவான். என்னடா ஏன்டா நான் இல்லாம தனியா போனேன், நீ இருந்தா ரசூல் அனுப்பிச்சிடுறாரு தான் தனியா போனேன், 2-3 முறை போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்குதான் உட்கார்ந்துட்டு அவர் சொன்னாரு, ஓபன் த கேட்லெஸ் கேட், கெட் லாஸ்ட், கெட் அவுட் அப்படி திட்டாரு. ஓர் அழலாம். இருடா, மாஸ்டர்ஸ்ல ஒரு அம்மா மாதிரி, ஒரு அம்மா திட்டினதுல அர்த்தம் இருக்கண்டா, அவர் என்ன சொல்ல வரான்னு திங்க் பண்ணிப்பாரு. நானும் திங்க் பண்ணி பாக்குறேன், நம்ம 2 பேரும் நாளைக்கு சாயங்காலம் இதை பத்தி பேசலாம் அப்ப இவர் ஆத்திரலாம். ஓப்பன் த கேட்லெஸ் கேட், ஓப்பன் த கேட்லெஸ் கேட், தலை மண்டை காய்த்து ஜுரம் தான் வருது. அடுத்த நாள் ஃப்ரெண்டு கிட்ட போறேன், என்னடா இது கூட உனக்கு தெரியலையா அப்படிங்கிறான். என்னடா சொல்லுடா தெரிஞ்சுக்கிறேன், நீ தாண்டா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன்னுக்குள்ள எதுடா கொக்கி போட்டு இழுக்குது, உன் மனசு தானே. யுவர் மைண்ட் இஸ் த கேட், யுவர் மைண்ட் இஸ் த கேட். It admits something which it likes, it closes with certain things which it does not like. The master says, have the open mind, accept both. That is a gateless gate. Your mind becomes a very strong gate. It admits only what it wants to. தான் விரும்புறதை தான் அந்த மனசு உள்ள விடுது, தான் விரும்பாததை வெறுத்து ஒதுக்கிடுது. Open the gateless gate. அந்த கேட் உன் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கேட், மனசுங்கிற கேட். அது எப்போ ஓப்பன் ஆகும்? ஹேவ் a free mind, open mind. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ரெண்டும் இருக்கத்தான் செய்யும், காலகாலமா இருக்கு. துரியோதனால இருந்தா பாண்டவள் இருக்கத்தான் செய்வா. பாண்டவளுக்கும் துரியோதனனுக்கும் த கேட்லெஸ் கேட் இஸ் ஒன்லி தி கிருஷ்ணா, த கிரேட் கிருஷ்ணா சூத்ரதார். அதுதான்டா மாஸ்டர் சொல்ல வர்றார். எதையுமே இல்லாம நீ ஓப்பன் மைண்டோட அப்ரோச் பண்ணிட்டே இரு. அதனால என்னடா நடக்க போகுது எனக்கு தெரியாது. மாஸ்டர் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. எதையுமே ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்காம, அது பேஷண்டா இருந்தாலும் சரி, உன்னோட ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஓப்பன் மைண்டோட அப்ரோச் பண்ணிப்பாரு. நடக்கிறது நடக்கட்டும், நானும் என் வாழ்க்கை அதை கடைபிடிக்கிறேன். 2 பேருமே சரி, 1 மாசம் கழிச்சு நம்ம சந்திக்கலாம் அப்படி. 1 மாசம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வருவான். அவனுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். எனக்குள்ள ஏதோ தெளிவு ஏற்பட்டுருக்குடா. இப்பெல்லாம் எனக்கு பேஷண்ட்டை பத்தியே நினைக்கிறேன், என்னுடைய வீட்டை பத்தி நினைக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிறவளை பத்தி நினைக்கிறேன், அந்த என்னை பத்தி நான் நினைக்கவே இல்லைடா அப்படிங்கிற. சரி, 2 பேரும் கை கோத்துக்கிட்டு மாஸ்டர் கிட்ட போறாங்க. You have opened the gates, get lost. உங்கள் கதவுகள் திறந்து கொண்டன, அடைத்துக் கொண்டிருந்த அந்த இரும்பு கதவு திறந்து விட்டது, சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஏ ஜென் ஸ்டோரி. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் எது ஒண்ணு நடந்தாலும் உடனே முடிவெடுக்கும். எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல, சரி தப்பு, நல்லவன் கெட்டவன், அவன் கருப்பா இருக்க நல்லா இல்லை, வெள்ளையா இருக்க நல்லவன். அந்த மாதிரி மைண்ட் இட் ஸ்டார்ட் ஜம்பிங், டேக்கிங் டெசிஷன்ஸ். That's what the Zen master says. Open the gateless gate. எப்போ உனக்குள்ளேயே ஒரு தடுப்பு, ஒரு கேட் போட்டுக்கிறியோ, அப்போ you cannot view the total awareness or the prapancha, the universal consciousness. உங்களுடைய யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இருந்தா அங்க சிங்கமும் இருக்கும், மான் குட்டியும் இருக்கும், புலியும் இருக்கும், ஒரு அன்னப்பறவையும் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும். இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு வாழ்க்கையில அன்பின் நிலைப்பட்டு எதை பத்தியுமே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போயிட்டே இருந்தோம்னா எதை பத்தியுமே நமக்கு பயம் வராது. ஈவன் த டெத் யூ வில் வெல்கம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபினிவேஷாங்கிறது போயிடும் இல்லையா? அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா. பதஞ்சலி says these are the பஞ்ச வரணாஸ், ஆவரணாஸ். இந்த 5 திரைகள் ஒண்ணு மூடிட்டு இருக்கு. அவித்யா அறியாமை, அஸ்மிதா ஈகோ நான், ராகா சிலதை விரும்புறது,
துவேஷா சிலதை வெறுக்கிறது, கடைசியில அபினிவேஷம். திஸ் ஒன்லி காசஸ் த டெத் ஆஃப் ஃபியர். இது எல்லாம் இந்த திரைகள் எல்லாம் விலக்கிட்டோம்னா இருக்கிறது ஜோதி தான். நீ ஜோதியோட கிளப்பாயிட்டு சொல்லாம சொல்ற. அதனால எனிதிங் லெட்ஸ் ஹேவ் எ ஓப்பன் மைண்ட். எதையுமே மனசுல வச்சுட்டு குறு 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 குறுன்னு இருக்காதீங்க. ஒன்னா அக்செப்ட் பண்ணுங்க, தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வை எவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்காக வாழ்க்கை இல்லைன்னு இல்லை. வாழ்க்கையை ரசிங்க, வாழ்க்கையை நேசிங்க, வாழ்க்கையை ருசித்து உணருங்க. ஆனால் இது சரி இது தவறு என்று முடிவு செய்வதற்கு நாம் ஆள் அல்ல. கண்மம் பயன் தரல் உந்தி பெற கர்த்தனது ஆணையால் கர்மம் பயன் தரல். கண்மம் கடவுளோ உந்தி பெற, கண்மம் ஜடமதால் உந்தி பெற. அதனால பகவான் ரமணர் சொன்ன மாதிரி we keep doing our duty, we will enjoy the nature, we will share and care for others. Have an open mind, have an open mind. ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்கலங்கிறதுனால அவர் கெட்ட வைக்கணும் முடியாது. என்னோட இதுல ஒரு க்ளோஸ் யோகா ஸ்டூடெண்ட், அவ பொண்ணுக்கு கல்யாணம் 10 நாளா சொல்லிட்டு இருக்கு, அப்பா நான் வந்து பார்க்கணுங்கள, பத்திரிகை தரணும். கணேஷ் வர மாட்டேங்கிறாரு, காலையில் 8 மணிக்கு போனா ராத்திரி 10 மணி தான் வர, ரொம்ப பிஸியா இருக்காரு ஷெட்யூல்ல. அவர் வேண்டாம் நான் மட்டும் இல்லை அப்பாவை பார்க்க நானும் வரணுங்கிறார். பெரிய தொல்லையா போச்சு, என்னப்பா பண்றது? அக்செப்ட் தி சிச்சுவேஷன். எனக்கு ஒண்ணு பத்தி தெரியும், கணேஷை பத்தி தெரியும். உன் பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கும், இதை பத்தி என்கிட்ட அந்த பத்திரிகை கொடுத்தாதான் கிடையாது. மை பிளெஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். இல்ல அது மரியாதை கிடையாதுப்பா, வரணும் நேரில். சரி வா, நான் வேணாம்னு சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் வரல. ஸோ நாளைக்கு காலையில ஷி இஸ் ஃப்ளைங் டு US டு கெட் த கோர்ட் வெட்டிங் தேர் ஆஃப் அவர் டாட்டர். அப்போ அங்க எங்க இருக்கு அன்பு தானே முக்கியம். அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டுச்சு, அப்பா தான் நான். ஒரு நாள் வந்து நீ வரலங்கிறதுனால நீ அப்ப பொண்ணு ஆகிட மாட்டே, ஆகாம போயிட மாட்டியே. ஸோ யூ ஹேவ் த ஓப்பன் மைண்ட், யூ ஆல்வேஸ் கீப் பிளெஸிங், யூ ஆல்வேஸ் ஆர் ஹாப்பி. அந்த குழந்தையோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. அவங்க எத்தனை பேர் போய் பத்திரிகை கொடுக்கணுமோ, எத்தனை பேர் நேர்ல வந்து கொடுக்கணும் எதிர்பார்க்கறாங்களோ, அவங்க சொந்தம் சுத்தம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்றச்சே அன்புங்கிறப்ப நீ என் மேல அன்பு காட்டுறீங்க இல்லையா, உன் மேல வச்ச அன்பு அன்பு தான். போய்கிட்டே இருங்க. Then the life will be very joyful and you will always keep smiling. Okay? Life is love, life is joy, life is enthusiasm. Jai Gurudev. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. Okay. Thanks, Arun. Once again, Thanks, sir. best wishes, all the best wishes go with our dear Nivyata for a long and happy, joyful, healthy life. Thank you. Thank you. Thank you. Jai Guru.